டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குறிப்பாக வந்து பெரும்பான்மையாக வந்து தமிழ் வழியில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வர்ற ஜென்ரேஷனில் குறிப்பாக வந்து இப்போ வர காம்படிட்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதா ஃபீல் பண்ணி நம்மகிட்ட ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டில் இருக்குமா அப்படிங்கிற தாட்டை வந்து முன் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க வந்து அது குரூப் 4க்கு சிலபஸ் கவர்டு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து மெட்டீரியல் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், என்னென்ன டாப்பிக்கெலாம் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எம்சிக்யூ இருக்குது, இது எப்படி வாங்குறது நீங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதில் வந்து எவ்வளோ எம்சிக்யூஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரிக்கு வந்து 374, அது 374. ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 862, பாட்டனி 822, ஜுவாலஜிக்கு வந்து 774, அது எம்சிக்யூஸ் வந்து கவர் ஆகிருக்கு. எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 721, இந்தியன் பாலிட்டிக்ஸ் வந்து 674, அது 674, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 298, ஜியோக்ராஃபி 1010, ஹிஸ்ட்ரி 1076, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 117 எம்சிக்யூ. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எம்சிக்கும் சேர்த்து ஒரு 6500க்கு மேலே, அப்ராக்சிமேட்டாக சொல்லும் பார்த்தீங்கன்னா 6700க்கு மேலவே இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அடிப்படையில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வர்றவங்க ஏன்னா மெட்ரிகுலேஷன் படிச்சிருப்பீங்க, தமிழ் வழியில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஜெனரல் ஸ்டடீஸு, இங்கிலீஷ் மீடியத்தில் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். வந்து இண்டெக்ஸ் பேஜை ஷோ பண்ணி காமிக்கிறேங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்டு பாமனி கிங்டம்ஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா ஆஸ் எ செக்யூலர் ஸ்டேட், சோசியல் ஹார்மோனி, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ், Vedic, Aryan and Sangam age, Maurya dynasty, Buddhism and Jainism, culture and heritage of Tamil people, advent of European invasion, expansion and consolidation of British rule, social reforms and religious movements, India since independence, organization for fine arts, dance, drama, music, growth of rationalist Dravidian movement in TN, political parties and populist schemes, prominent personalities in the various spheres, arts, science, literature and philosophy, மதர் தெரேசா, சுவாமி விவேகானந்தா, இவங்கள பற்றியான ஒரு நோட்ஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம எம்சிக்யூ ரெடி பண்ணியிருக்கோம். எம்சிக்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து எம்சிக்யூவாக இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து ஸ்கூல் புக்கு தான் படிப்பீங்க. சப்போஸ் வந்து ஸ்கூல் புக் வாங்க முடியாதவங்க நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்கூல் புக்கே படிக்கிறேன், எனக்கு வந்து இது டெஸ்ட்டு பேஜ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எல்லாமே ஆன்சர் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத எம்சிக்யூ டைப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு மாதிரி ஐடியா இருக்காது. நீங்கள் இதில் வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்சர் ஹைட் பண்ணிட்டு கூட எந்த அளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு டெஸ்ட்டுவாகவும் உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இல்லை நீங்கள் முழுசாக இதுவே படிக்கிறனாலும் ஓகே தான். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கவர் தாங்க இருக்கோம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஷோ பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த ஜியோகிராஃபியில் என்ன கவர் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேங்க. எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், நேச்சுரல் vegetation, climate change impact and consequence, mitigation measures, pollution control. Location, physical features, monsoon, rainfall, weather and climate, water resources, rivers in India, soil, minerals and natural resources, forest and wildlife, transport and communication, social geography, population, density and distribution, natural calamity,
disaster management, environmental pollution, reasons and preventive measures, climate change, green energy. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிள்ஸ் வந்து இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேனரில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அது இங்கிலீஷ் மீடியத்தில் ரெடி பண்ணியிருக்கோம் எம்சிக்யூவா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வாங்கி பார்க்கலாம். ஸோ ஷோ பண்ணி காமிச்சிருக்கேங்க. சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணும்ன்ட்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு கூட என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வேணுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சிலபஸை கவர் பண்ணி தான் கொடுக்குறமே தவிர வந்து ஏனோ தானோ ஏதோ நோட்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு சாம்பிள் வந்து இண்டெக்ஸ் வந்து யாருமே காமிக்க மாட்டாங்க என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் வச்சு இதிலே காமிக்கிறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சாம்பிள்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி பை பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 6382367314. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சாம்பிள்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டடி மெட்டீரியல் புக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட இதை வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காணொலியில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.